ஹலோ, எனக்கு பேர் சொல்லாத அன்பு அண்ணன், ஆமாம் 201 ரூபா அன்பளிப்பளித்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆமாம், வீட்டுக்கு போய் தூங்கிட்டாரு என்னன்னு தெரியல. நன்றி. ஹலோ, கொஞ்சம் ஏத்தியா, அது பூரா நல்லா ஏறி இருக்கியா. ஹலோ, எங்க ஒரு சத்தம் கேட்டது, உங்க 2 பேர் சத்தம் அநியாயம் தாங்க முடியல. இருந்தாலும் இந்த சத்தம் சும்மா, அந்த சத்தத்தை விடவே மாட்டேன். யாராக இருக்க வேண்டும் என்று சற்று சுற்றி பார்ப்போம். சுதிய பிடி சொல்ல கனகத்தில் பாட்டு பாடும், பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும் சாமி கரையா, கனகத்தில் பாட்டு பாடும் சாமி கரையா. அஞ்சாறு காசுக்கு 7-8 தோசை, அப்பத்தான் சுட்ட தோசை புளிக்குது. அஞ்சாறு காசுக்கு 7-8 தோசை, அப்பத்தான் சுட்ட தோசை புளிக்குது. இப்படி இப்படி செஞ்சு குப்பருக்கு விழுந்து மூக்கு ஓட இப்படின்னே செய்ற. ஆமா, மேற்கொண்டு அப்படி அங்கே மேல இருந்து குப்பரை விழுந்தா என்னாங்க? அத்தையும் மகனும் அத்தையும் மகனும் முத்துக்கருப்பை போட்டுறேன். அத்தையும் மகனும் முத்துக்கருப்பை 10 பவன் தாரி பக்கத்துல வாட்டி வாட்டி வாட்டி. நீ என்னடா தீர்மானம் வைக்கிற? அட பெரிய கலா புருஷன்டா. ஹலோ, அழித்துயில் வாச்சா அலைமகள் மயில் லேசா, அழித்துயில் வாச்சா அலைமகள் மயில் லேசா. அச்சுதனே முகுந்தா ஆனந்த சிவை குந்தா ஓம் நமோ நாராயணா. நான் ஓம் நமோ நாராயணா. வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நல்லா இருக்கேன். இதைத்தான் உங்களிடத்து எதிர்பார்த்தேன். செய்த தவறை திருந்தி அந்த சாந்த மனநிலைக்கு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? பாராட்டுகள். நலமா இருக்கீங்களா? நல்லா. வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? ஆமா, காரைக்குடியில் காவேரி ஆஸ்பத்திரியில இருந்து இப்போ தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கு. வேணா திருந்தலாம் அம்மா. காரைக்குடியில் காவேரி ஆஸ்பத்திரி ஒன்று இல்லவே இல்லையே. இருந்துச்சு, இப்போ என்ன மாறிடுச்சு? இப்போ மாத்திட்டாங்க. ஆனா காவேரி ஆஸ்பத்திரி அங்கே மருது வண்டியர் நகர்கிட்ட இருந்துச்சு. சரி சரி, அதே இடம் தான், அதே கட்டிடம் தான், பேர் மட்டும் மாற்றம். ஒரு கொலை விழுந்தவன மாத்திட்டாங்க. பேச நிறைய பேசலாம். சரி, அது வேணாம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், தாம் என்ன கதாபாத்திரத்தை ஏற்றி கொண்டிருக்கிறோமோ அதற்கு என்ன வேலை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். அதைத்தான் சொல்றேன். செஞ்சியா நீ? என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? என்னையா செய்யணும்? உனக்கா அந்த 2 பேர் இன்னொரு சிங்கம் இங்க காணமே. இன்னொரு சிங்கம் எந்திரிச்சு ரோட்ல நட்டம் நிக்குது பாரு. இல்ல, அவங்க 2 பேர் இல்லைன்னா நாடகம் 10லோட போகாது. 2 சிங்கம் இருக்கும் 100ல போகுது. அதை கட்டி மும்மூர்த்திகள் சேர்த்துக்கிறேன். நீங்க 2ல இருந்து மும்மூர்த்தியை 3க்கு ஆளு வேணுமே. என் கண்களுக்கு சிவனும் தெரியாரு, விஷ்ணுவும் தெரியாரு, பிரம்மாவை காணமே. கப்ப பொழந்துக்கிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க பிரம்மா. 3 போட்டதுனாலதான் சிறப்பு. என்ன அப்படி முடிச்சுட்டே நின்றா? என்ன சிறப்புனா? அடுத்து செய்ய வேண்டியது செய்யி. என்ன செய்யணும்? இனிய மலர் சாந்தமாண்ட திடீர்னு யதார்த்தமா காவேரி சேர்த்திருக்காங்களான்னு கேட்டேன். ஆமா, அது கூட நான் உனக்கு தவறுப்பான்னு சுட்டி காட்டினேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இதையும் நான் தான் சொல்லணுமா? என்னையா சொல்லி தொலைகிறேன். வந்தீல அற்புதமான பாடல் பாடின பாடலுக்கு 200 அன்பளி பேரை கொடுத்தாங்கல்ல. சிறப்பான பாட்டு. அந்த பாட்டுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பாடி உடனே சிறப்பான வசனமும் நீ பேசின. அதெல்லாம் உன் தனிப்பட்ட விவரம். புரியும். நான் வந்துட்டேன்ல, என்னை பார்த்துட்டீல. சரி, என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்யணும்? அதுதான் தமிழருடைய மாண்பு. அதத்தான் என்ன செய்யணும்? என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்யணும்? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். உன்னை பார்த்தோன்னா மண்டிட்டு சொல்லல, விருந்தோம்பல். விருந்தோம்பலா? எனக்கு வேகமா கட்டிச்சு வேற மாதிரி. அப்படிதான் கேட்க கூடாது. தமிழருடைய மாண்புபடி நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். விருந்தோம்பலா? என்ன அப்படி வளர்த்து திமிரு நிக்கிற தோரணா, பேசுற பேச்சு, செய்யற செயல் எல்லாமே ஒரு திமிருத்தனமா தெரியுதே. நீ வந்தவன என்னையா ஒரு வசனம் சொன்ன? என்ன வசனம் சொன்னேன்? அத முதல்ல நினைச்சு பாத்தியா? நான் எதுவும் தவறா சொல்லலையே. ஐயா 3 பேர் சாட்சி.
யார் அந்த 3 மும்மூர்த்திகளா? மும்மூர்த்தி 3 பேரும் பிரம்மா கொஞ்சம் மல்லாந்த மாதிரி தெரியுதே. இருக்கட்டும், அது மல்லாந்துச்சுனாவே நான் எந்திரிச்சிட்டேன்னு அர்த்தம். சரி சரி சரி. என்ன அப்படி என் பேச்சில் என்ன பிழை கண்டீர்? நீ வந்தவன என்னையா சொன்ன? சிங்கம்னா கர்ஜிக்கணும்னு, நாய் வேஷம் போட்டா குலைக்கணும்னு சொன்ன. இதெல்லாம் உலக இயல்பு தானே. பன்னி வேஷம் போட்டா பிய திங்க சொல்றியா நீ? ஏன் செய்ய மாட்டியா? நான் பிய திங்க. இத நான் சொன்னனா? நீ செய்ய வேண்டிய வேலை செய்யலையேன்னு சுட்டி காட்டுறேன் உன்னை. பாப்பா நீ உட்காரு. நீ உட்காரு, பேசாம இரு. இங்க வா. என் சிங்கத்தை ஏவி விட்டனா நீங்க கொட்டை தெரிச்சு போயிருந்துச்சு. நான் கூட நீ அமைதியா நிக்கிறத பார்த்தா பாப்பா அடிக்கிற பணியில நீ கொஞ்சம் பதத்து போயிட்ட போல அக்கா மக்களா அப்படின்னு நான் கூட நினைச்சேனே. சாதாரணமா தலைக்கு 145 கொடுத்து 3 பேரையும் உட்கார வச்சிருக்கேன். அப்படியா? சும்மா கிடையாது. அப்ப பேசாம இரு. உண்டு காலையில 100ல போறதுக்கு 145 நீ தான் கொடுத்திருக்க. ஆமா. சரி சரி, அதெல்லாம் நடந்துட்டு போகுது. செஞ்ச தப்ப உணர்ந்து சாமி நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே நான் என்னை திருத்திக்கிறேன் அப்படின்னு மனம் திருந்தி மனம் வருந்தி ஒரு தடவை சோப்போடு கதையை நான் சுமூகமா நடத்திக்கிறேன். நான் சோப்படலாம் அவசியம். சோப் போடணுமியா? போடுறதுக்கு பொம்பளை பிள்ளை வந்திருக்கியா? அதுக்கு வந்தா நீ போட மாட்டியா? நான் எதுக்கு போடணும்? போட்டுட்டு ஆகணும். அப்படி ஒரு சட்டம் கிடையாது. அப்படிதான் எழுதப்பட்டு இருக்கிறது. நான் அப்படிலாம் எழுதவும் முடியல, ரிக்ரூட்மென்ட் எழுதல. போயா. ரிக்ரூட்மென்ட்னா? ரிக்ரூட்மென்ட்னா அத்தாச்சி. எழுத்துருவாக்கம் இருக்குப்பா. இல்லப்பா. ஆண்கள் உழுது பயிரிடுவது, பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் காப்பது வழக்கம். அப்ப திணைக்காவல் யாரு பார்க்கணும்ங்கற? பெண்கள். ஏன் நீங்க பார்க்க மாட்டீங்களோ? நான் பார்க்க மாட்டேன். சரி, இப்ப ஆண்களுக்கு என்ன வேலை? உழுது பயிரிடுவது. உழுதாச்சா? உழுதாச்சு. பயிரிட்டதா? இட்டாச்சு. கல புடுங்கற வேலையா உனக்கு? என்ன மயிர புடுங்க வந்திருக்கா நீங்க கேக்குறியா? கொல்லங்கொடி கருங்கோலம். உனக்கு எனக்கு 450 கிலோமீட்டர்ல ஒரு 4 ஊர் தான் இடையில பாப்போம்யா. அது ஏக்கறவங்களுக்கு நம்ம பீக்கறவங்களுக்கு இப்படி 40 கம்மா தூரம் இருக்கு உனக்கு. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், ஒரு மேடல ஒரு பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனையை அப்படியே விட்டு இந்த நல்லா பம்ப படை எடுத்து ஆடுதுன்னு நானும் படை எடுத்து ஆட வர்றேன்னு நாக்கலாம் போச்சு நீங்க எல்லாம் வராத. ஐயோ, செட்டே ஒடிச்சு புடிய ஒடிச்சோனே. இவர் நல்லா அம்பா, நான் நாக்கலாம் பூச்சியா. நல்லா அம்பு படை எடுக்கும், கழுத்தை இருதுண்டா அறுத்துட்டோம்னா செத்துறேன். நான் நாக்கலாம் பூச்சியா கூட இருந்துட்டு போறேன். இந்த இடத்துல ஒவ்வொரு துண்டா பிச்சு போடு, ஒவ்வொரு துண்டுக்கு ஒவ்வொரு புழுவா உருவாருவேன். பேசு. ஆனா நாக்கலாம் பூச்சி 1000 துண்டா உருவானாலும் அம்மா ஜலிக்கு பிரயோஜனம் இருக்கா? ஏய், மண்புழு இல்லைன்னாவே மண்ணுக்கு உரம் இல்லையா? போட்டி போடனனே விவரம் பேசனனே. ஆனா ஒரு போய் ஒரு பப்புனு காரண்ட போய் சரிக்கு சம்மாம பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணு விருப்பம் கிடையாது. சரியா? அப்படி ஒரு புராணம் பேச ஆசைன்னா ராஜபாட்டவா பேசுவான். நீ போட்டுக்கிறது பப்புனு ஒரு பப்புனு. நான் தெரியாம கேக்குறேன். சாதாரண பப்புனா என்னைய பாக்கும்போது உனக்கு என்ன கால்ல ஓட்டன பீ மாதிரி தெரியுதா? ஏய், பப்புனா பப்புனு தானே. உன் கதாபாத்திரனே என் கதாபாத்திரனே. ஆமா, உன் பாத்திரம் பெரிய தங்க பாத்திரம், என் பாத்திரம் ஈய பாத்திரம். அப்ப நீ என்ன செஞ்சாலும் நெஞ்சுவேன்றியா? பாப்பா முடி. உனக்கு குடுக்குற இந்த கூட்டத்துல இருந்து யாராவது ஒரு அக்கா அரப்பே மோதிரத்தை கழட்டி என் கையில இப்ப போடும் பாரு. அரப்பே மோதிரம் ஒண்டகிட்டு வீட்ல கார கேட்டா என்ன சொல்றது? வாய்க்காட்டுல நாடகம் பார்த்தேன் தொலைஞ்சு வச்சுட்டு பொய்ய சொல்லட்டும். இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், நீ பேச நினைக்கிறலாம் பஞ்சாயத்துல. ஆனா முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்றாங்க. முதல்ல நீ எப்படி ஆரம்பிச்சிருக்கணும்? என்னன்னு எப்படி ஆரம்பிக்கணும்? தமிழர் நாம் தமிழ்னு உருகுறியப்பா கொல்லங்குடி. சரி, அந்த தமிழ் சொல்லி இருக்கிறது என்னன்னு? வந்தவர்களை எப்படி வரவேற்க வேண்டும் என்று உனக்கு அதை சொல்லி தர்றேன். எதிரியா கூட பரவாயில்ல, சரி தொலைதுன்னு உனக்கு எழுதி தர்றேன், உனக்கு சொல்லி தர்றேன். அப்படி சொல்லி உனக்கு புரியலையா, காலையில வண்டியில வரப்ப கேளு, உனக்கு எழுதி கூட தர்றேன். ஆனா இப்ப நான் சொல்றேன், தெரிஞ்சுக்க. ஒப்படல் மகனது உபசரி துன்ப பேசி உப்பில்லா குள்மாத்தால் உண்மதி அமிர்தமாகும் முப்பளவள வாழ முகங்கடு திருவாராகி கப்பிய பசியோடு கடும் பசியாகும் தானே. இதைத்தான் தமிழ். கவி சக்கரவர்த்தி கம்பளோட புலவனோனி எவ்வளவு பெரிய விஷயம் சொல்ற, சிரிக்கிற. ஒப்பட முகமனந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் வார்த்தால் உண்மை அமிர்தமாகும் முப்பளமோடு வாழ முகங்கடத்தோர் கடுவாராகின் கப்பிய பசியோடு கடும் பசியாகும் தானே. பரவாயில்லைப்பா, பள்ளி கண்டை கொடுத்த கண்ணா கிளிமலி வாய் நூறால் கண்ட சக்கரைய கனிவனந்தமாகோ அண்டமா முனிவர் கள்ளம் அமிர்தம் என்று அழிக்கலாம் இருக்க. பேசு. எதுக்கு இந்த கவி எதுக்கு பண்ண? நீ கை தட்டலாம். சும்மா உட்கார்ந்திருக்க கடுப்பாயிரும். கல்லூருண்ட மாதிரி உட்கார்ந்திருக்க, கை தட்டலாம். ஏய் நான் பாடுன கவிய நீ திரும்பி பாடுன, நான் உன்னை பாராட்ட வந்தேன். ஒரு பப்புனா இருந்தா கூட பரவாயில்ல, இவ்வளவு பெரிய கவி சொல்றேன்னு அதோட வாயை பொத்த வேண்டியதானே. என்னத்துக்கு இன்னொரு கவி நீ பாடுன? நீ பாடிட்டு நான் கவி பாடலைன்னா அந்த சோறு ஓட்ட அண்ணன் என்ன நினைப்பாரு? அந்த வீட்டுக்காரரு என்ன நினைப்பாரு? மக்கள் நல்லா 2 தடவை பிராய்லர் கோழியை இதை வாங்கி திங்கிட்ட அந்த ஆளு கவி பேசுறேன், இந்த ஆளு வாயை மூடிக்கிட்டு இதை பார்க்கணும் பக்கத்துக்கு செருப்பை கழட்டி பிய தொட்டு அடிக்க மாட்டான். அடிச்சா வாங்கிக்க. எதுக்கு? நான் 2 கவி தெரிஞ்சா நீ என்ன பெரிய ஆளாயிருவியா? இந்த சொக்கலாம்பட்டி வேடையில நான் 100 கவி பாடி உன்னை ஜெயிப்பேன். நான் 150 பாடி உன்னை நான் ஜெயிப்பேன். 300 பாடுறேன், 500 பாடுறேன், 800 பாடுறேன், 1000 பாடுறேன், 2000 பாடுவேன், 3000 பாடுறேன். பாட முடியலைன்னா அக்க மக்கள உன்கிட்ட பாட முடியலைன்னா அக்க மக்கள சத்தியம் செய்து சொல்றேன், அம்மன குண்டியா ஓடுறேன். நீ ஓடுவ உன் ஜவரியத்துக்கு என்ன சொக்கலாம்பட்டியில இருக்க எல்லாருக்கும் அவிகிறதுக்கா? என்ன அவ்வளவு அகோரமாவா இருக்கு? எப்ப நீ இந்த சொக்கலாம்பட்டி மேடையில இப்படியானதை எனக்கு என்னோட நீ மோதணும்னு முடிவு பண்ணிட்டியோ, சரி மோதி பாத்துக்குறோம், போட்டி போட்டுக்கிறோமா? பல்லாடு 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 படி வேண்டா.
உனக்கிட்ட தோத்துட்டா என்னை அம்மனை குண்டியா ஓட சொன்னல. ஓடு, உன் தலையெடுத்து நீ அம்மனை குண்டியா ஓடு. எனக்கிட்ட நீ தோத்துட்ட. யாருக்கிட்ட? உனக்கிட்ட. ஒரு கோமாளி உன்கிட்ட நான் தோப்பனா? இந்த அகத மாலு வச்சிருக்கேன் கை வச்சா. ஐயோ 145 வேலை செய்யுதே. டேய் சும்மா இல்ல. என்ன இப்ப என்ன செய்யணும்டா? உனக்கிட்ட தோத்துட்டா அம்மனை குண்டியா ஓடுறேன். எனக்கிட்ட நீ விடு. போட்டின்னு வந்துட்டா பெரியாச்சு நாள் கிடையாது, நிபந்தனை மட்டும்தான். எப்ப நீ ஏன்ட்ட தோத்த நீ அப்படி பண்ற நீயோ, நானும் சொல்றேன். ஒருவேளை ஓன்ட்ட நான் தோத்துட்டா இந்த சொக்கலாம்பட்டி மேடையில இருந்து இந்த கட்டை நான் பிடிக்கிறேன். நீ வீட்டுல 5 கட்டை வச்சிருக்க, அதை பிடிப்ப. நீ வேஷம் போடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு. 50 கட்டை கூட வச்சிருக்கேன். அதுக்கு அர்த்தம் அதுதான். நான் கட்டையும் பிடிக்கல, வேஷமும் போடல. சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? நான் படிச்சிருக்கேன். நானும் படிச்சிருக்கேன். நான் எம்ஏ, நான் பிஏ. தின்னுக்க நானா உன்னை வேணானே அள்ளி தின்னுவா. நீ எம்ஏன்ற நான் பிஏன்ற பிஏ திங்க சொல்ற. ஓ இளம் கலையா? நீ படிக்கலன்னா போ. நான் முதுகலப்பா. முதுகல பாப்ப முடியும். அடிச்சு பாத்துக்குறோமா? இது பேசுறே. நீ வாடி வல்லான வல்லான வல்லா இரத்தான வல்லான அப்படினா உள் சேவடி செய்வதற்கு காப்பு. குக்களை பிடித்து கூண்டி நாவில் அடித்து வைத்து மிக்கதொரு மஞ்சள் பூசி மிகுமணம் செய்தல் அக்குணு பெறதாகுமோ அதனும் பிணுகு உண்டாகுமோ. குக்களை குக்களா குழந்தை நீ பெரிதாக முடிக்க பேச. அருவம் உரு பாரி சும்மா இல்ல. ஆல்ரவுண்டுக்காரருக்கும் கட்டிங்க காலையில 3 பேரை போட்டா சரியா வந்துரும். நானும் தானே பண்ணேன். எங்க உனியப்ப பூசாரியும் கையில வச்சிருக்கேன். பூசாரி மட்டுமா கையில வச்சிருக்க? ஊரே சொக்கலாம்பட்டி ஊரே நீ கையில வச்சிருக்க. பூசாரியும் அங்கே சேர்ல உட்கார்ந்து பேசி போட்டி எப்படி வேணா போலாப்பு. வெற்றி யாருக்குன்றதே முக்கியம். இங்க அருவம் உருவமாகி அநாதிகாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதிர மேடியாகி கருணைக்கரு மோங்கள் 6 கடங்கள் படிவேட்டும் கொண்டு ஒரு திருமுருகம் வந்தா உதித்த உலகம் இங்கே பேச. நாய்வாளை அளவெடுத்து பெருக்கி திட்டி நற்றமை எழுத எழுத்தாணியாகுமா. பேய்வாளை சுடுகாட்டை பெருக்கி தெளி வைத்தால் வாஜை இவருக்கு வீடாகுமா. தாய்வாரத்தை கேளாச்சாக சண்டிலும் சாண்டிலும் முழுத்து கொண்டு தர மாட்டான். இவ்வாறு ஈயமட்டால் இவன் ஈயமட்டவன் 7 பிறப்பு ஈனத்துவப்படுத்த பேசு. உலகலாம் உணர்ந்து ஓதர் கரியவன் நிலவுலாவி நீர்வழி வேண்டியன் அடைகள் சோதிய நம்பத தாடுவான் மணர சிலமடி வாழ்த்தி வணங்க பேசே. சாகரி சாகரி சொன்னவளை ஒருபடி சாமச்சொத்த தின்னவளே என் கூட சாகரி சொன்னவளை என் கோபுரத்தை வந்துக்கிட்டு அம்மனை குண்டியா விட்டுட்டு போனவளை பாலிர கடத்தவு பண்டற பேது ஆடை தீண்டது ஒரு பொருளை மேய்ப்பொருளை அப்பால் யான் அறிந்த வாரன பேசே. இட்ட முறை என் தலையில் செம்மடும் செத்து விட்டான முட்ட முட்ட பஞ்சமே பாரும் அவனுக்கு இல்ல 5 நெஞ்சு விட்டல பேசு. பேசுடி. நெஞ்சு அடைச்சுக்கிற போதியா? நெஞ்சு அடைச்சாலும் சரி குஞ்சு அடைச்சாலும் சரி நீ பேசு. இங்க பாரு செத்த மேடையில சாமி நீ பேசு. உண்மையா சொல்லவா? நீ சவடால பண்ற பார்த்து கொஞ்சம் எச்ச ஆளாத்தா இருப்ப. 2 அடியில அடிச்சு ஒரேடியா சாச்சிரலாம் நினைச்சேன். ஆனா ஒரு பப்புனு நறுக்கு தெரிச்ச மாதிரி பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி பேசுற இந்த பப்புனை இன்னைக்கு தான் நான் பாத்திருக்கேன். அதனால போட்டி வேணாம், புறாம வேணாம், சமக்குள்ள சண்டையும் வேணாம். வா சமாதானமா போய் கைய கொடு. எவ்வளவு சவுடால நானே பாவம் போனா போதுன்னு. இங்க பாரு மரியாதை சொல்றேன். வா வன்மத்தை மறந்து சமாதான பாப்பா. வன்மத் முத்துராசனே நான் சொல்ற கேளு. இவரோட கூட நான் செத்தாலும் கூடுவேன். ஆனா உன்னோட நான் செத்தாலும் கூட மாட்டேன். சொத்து தகராறா ஓடிக்கிட்டு இருக்கு நமக்குள்ள. நீ வேலை பாருமே. எனக்கு போய் இப்போ சொல்றேன் மரியாதை வா. இருவரும் சமாதான ஒப்பந்தம் பண்ணி முடிச்சுக்குறோம். ஆமா 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 பெரிய ஒரு சமாதானம். இது இவர் ரஷ்ய பிரதமர், நான் இந்திய பிரதமர், 2 பேரும் சேர்ந்து வாப்பந்தம் போட போறோம். வாப்பந்தம் உனக்கு புரியலப்பு. பாவம் போனா போதும் உயிர் பச்சை கொடுக்கிறேன். கொல்லமுடி காப்பாத்திக்க. நான் ஜாக போறேன். லாரிக்குள்ள தலைய விட்டு போயா உயிர் மயிருக்கு சம நீ பேசு. அப்ப இன்னைக்கு உனக்கு முடிவு சொக்கலாம் பட்டிருந்தேன். வா நமசிவாய வாழ்க. நான் வந்தால் வாழ்க. இமை பொழுது மின்னஞ்சல் நீங்க அந்த தாழ் வாழ்க. கோகடி ஆண்ட குருமையில் தாழ் வாழ்க. ஆகாம மாய் என்று அன்னி பார்த்தால் பேசு. வெம்பு வாழ் விழுவாள் பொய்யே மேலும் விழுந்த அலுவல் என்பது பொய்யே தம்பளம் தின்பாடுகள் என்பது பொய்யே தன்னுடன் சாகுறேன் என்பது பொய்யே நஞ்சிலின் கொடிகள் நம்பி நடுத்தரவட நாயவிட கவனிக்க பேசு. பொன்னி மணி கங்கண்டு சிலம்படி புலம்ப சின்ன மன்னர் கொண்டு சில சேடிகள் சொல்ல அண்ண மன்ன வண்ண மன்ன வாமனத்தர் பேசு. இட்ட முறை என் தலையில் செமடும் செத்து விட்டான முட்ட முட்ட பஞ்சமே பாரம் அமெரிக்கல 5 நெஞ்ச பேசு. கோப்பிலா கவர் விளக்கி மூளையில அரசு வீரர் காப்பிலா விளைந்த மம்மை கரையிலா திருதவரி கோப்பிலா கொண்டகோல குருவிலா கொண்டஞான பேசு. கருவாக்கி 2 விரல் மேல இருக்க கருவாக்க கண்கள் கப்பட்டாய் திருவாரூர் தேரோடு மீதியில செத்து கிடக்கிறான இந்த நீரோடு தாரை நல்ல பேசு. வாடினே வாடி வருதனே மனதா பொருந்தியர் கூடினே கூடியிலே வருதமோடு அவர்தம் கலவியகிறது ஓடினே பேசு. வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா. வெட்டுண்டு புண்ணில விட்டு 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 ஆட்டு மானிடா. வரது ஒரு விட்டு தான் தெரிஞ்சவன் 7 விடு விடுவியா. தெரியாதவன் பேசாம ஒரு விடு தான் விடுவியா. விட்டு விட்டு ஆட்டு மானிடா. நீ விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தாய்? நீ விட்ட பிறகு ஒரு வேதனை அடைந்தான் இருக்க பேசு. கோலமா மங்கி மீது குலவிய முருகன் நரை மாலைய தனக்கு மற்றும் யாவருக்கும் ஓலமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி பேசு. தீயினால் சுட்டப்படும் உள்ளார மாறாத நாவினால் சுட்டவன் என்று பேசு. நீ பேசியா தோத்துட்டீல மரியாதையா கால்ல விழுந்து கும்பிட்டுட்டு ஓடி பேரு. வாயா வாட்டனா அதுக்கு கால்ல கும்பிட்டு தோத்துட்ட. எதுக்கு நான் தோக்குறேன்? தோத்துட்டயா? இல்ல போட்டி என்ன என்ன கவிதானே நமக்குள்ள போட்டி. சரி இப்படி கவி போட்டி போயிட்டு இருக்கும் பொழுது நீ கவியை நிப்பாட்டி விட்டு எதுக்கு நீ திருக்குறள் பாட? எதுக்கு நீ திருக்குறள் தெரியாம இந்த சொக்கலாம்பட்டியில நீ கால் எடுத்து வச்ச ஒன் சூங்கால ஒடிக்க. சூங்கால ஒடிப்பியா?
என்ன திருக்குறள் தெரியாம நினைச்சியா? வாயா உடுக்கை இழந்தவர் கை போலே ஆங்கே இடுக்கன் கலைவன் நட்பு அகர்மதம் எழுத்தெல்லாம் ஆதி முதல் உலகன்றுக்கா பேசாம நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு பேசு எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் என்பது இழுக்கின்றுக்கா பேசு உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்சவர் பேசு துப்பாக்க தூவ மலைன்றுக்கா பேசு நிலையில் தெரியாத அடங்கிய தொற்ற மலையினமான பெரிது நான் பேசு யாதல் பேசு ஏய் அது அப்படி வராது. யாதனின் நீங்கிய நோதல் அதனின் ஓதல் இல்ல அதனின் இளல். ஆமா இவர் பெரிய நக்கிறேன் என் பாட்டுல குற்றம் கண்டுபிடிச்சிட்டேன். தப்பா பாடுறீல? தப்பா பாடுனா காலையில சம்பளம் கொடுக்கும் போது ஒரு வரி தப்பா இருந்துச்சுன்னா கலாமைச்சிட்டு சொல்லி ஒரு 100 ரூபாய் புடிச்சுக்கிட்டு மீதி காசை நாய்க்கர் நேரியா 100 ரூபாய் புடிச்சுக்கிட்டு என்னடி உலகநாதன் என்று சொல்லி உனக்கு சம்பளமே 100 ரூபாய் தான். பாப்பா பெரிய விமர்சி பிள்ளைக்கு ராவணடி துருபரை வந்து உலகனை கண்பர்த்தார் கார காவலி காவல் போற புண்ணிய மாற எனக்கு தெரிஞ்ச கவியை நீ பேசுற. எது தெரியும்? எனக்கு தெரியும் இந்த கவி. இந்த கவியா எங்க முழு சாப்பாடு மாற ராம 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 ராமமே. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் முட்டாப்பள மே ஜூன் ஜூலை இல்ல மே கெடுத்து சூந்தியா வரும். அது பெரிய கண்டுபிடிப்பு. நாமமே என்ன அதத்தான் மேன்னேனா ஓடி உட்கார்ந்து சொல்லி நான் பேச்சு கவியாது. இது கவி எனக்கு தெரிஞ்ச கவி இதுவும். ஓடி ஜோதி நாடி கண்டார ஒளிமகளை எடுட்டோம். அந்த வாடி இல்லடா மனம் வாடி. அந்த வாடியத்தை நான் சொன்னேன். வாடி கோடியே ABCD EFG தர்த்திரி வச்சோனே. அந்த ABCD இல்ல ஏக்கு எடுத்து பி தான் வரும். கோடியே அதத்தை ஏக்கு எடுத்து பி தான் சொன்னேன். அப்ப என்ன சொன்னான்னு சொல்லுவியா? எங்க இத சொல்லு இக்காவு போய் எக்கான போய் எக்கான சொல்லப்பா. மரியாதை கட்டி போறங்க. ஒத்தங்க பேசினா மரியாதை கட்டி போற பாத்துக்க. ஏய் ஒட்ட கொத்தங்கவியா என்ன ஒத்தங்க சொல்ல அவனியா நல்ல சிறப்பு. உனக்கு கவி பிடிக்கல வேற கவி பாரு அத பாடு பாடி நானே தட்டி தாத்தூதி தூதி கூதி கீதின்னு பேசினா மரியாதை கட்டி போற பாத்துக்க. ஏய் அது தூதிரா தூதி நீ வேகமா சொல்ல பாதி எங்க அது அப்படியே காட்டிச்சு. அதுக்கு நானா பொறுப்பு. காக்கை காக்கா கோகை காக்கா கோகை கேவா. ஆமா காது கவி தெரியும்ல பாடு உயிரவர முடியும் அவனு மயிரவர அமர வைவதியான தீர சொல்லடி சொல்லுடா மனதே குளுக்கவடாவே உனவா மனதோ போக கரியவன் மரியாதை நீர் வெளியேறிய அரே சோதி நம்பர் பேச்சவன சிலபடி செத்தே வரும் பாத்துக்க. உன் பேர் எழுதி வச்சுட்டு சித்திரவர்த்து. யார் பேரா? ஏன் பேரையா? டேய் சித்திரவர்த்து. நீ சாகரனா எங்கிட்ட போய் செத்துட்டு போ. எனக்கு நம்ம மயிரா தெரியும். என்ன சருக நீ பைபாஸ தலைய வடி செத்துட்டு போ. என்ன இதுக்கு ஏன் பேர் எழுதி சாகற? எனக்கு நம்ம மயிரா தெரியும். என்ன போட்டு ஊம்ப குத்துற. உனக்கு என்ன மயிரா தெரியுமா? ஏன் புண்ணே சொன்னாங்க புராண புயல்னாக இலக்கிய இடினாக வசன மேதைனாக மோதி பாருனாக. நான் சொல்லல ஓட்டேன். நீ சொல்லலப்பா. ஓ சர்வ முத்துராஜ மாமா சொன்னாருப்பா. அவர் சொல்லிவிட்டு போய் உள்ள போய் படுத்துட்டாருப்பா. ஓ மண்ட கருக சும்மா இருந்து தொலைகிற இல்ல லோல். இந்த இடவடி விட்டா கூட அவர் சத்தம் தாயா கேக்குது. இந்த மாதிரி அதுக்கு கூட மண்ணு உன்னை விட மாட்டேன். ஆனா நான் சத்தம் பாட சொன்ன பொழுது இவன் சொல்லி சோப்புறதான்னு நீ திமிரா இருந்தியா இல்லையா? உன்னை விடவே மாட்டேன். வா சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாமதி குண்டலகசி சீபகஸ்நாமணி சூராமணி நீலகசி நாக குமார காவியம் குமார காவியம் இங்க வாரு பேசுவா திருவாட்டுப்படி புறநாட்டுப்படி சிறுபான்மைப்படி பெருமானப்படி மட்டுப்பாட்டு தொகை இங்க பாருங்க. உனக்கு என்ன பிரச்சனை? வா நான் எவ்வளவு திமிரா இருக்கு இருந்தா நான் சோப்படுற நீ சோப்படாம திமிரா உள்ள உட்கார்ந்திருப்ப. சோப்படலையா? அப்ப எவ்வளவு மண்டகன உனக்கு? ஏன் சோப்படலன்னு நீங்க கேட்டியா? கேட்டுதான் என்ன சொல்லிருப்ப? போட முடியாது போடான் இருப்ப. தகுந்த காரணத்தை சொல்லியிருப்பேன். தகுந்த காரணமா? அப்ப நீ சோ போடாததுக்கு உன்னால தகுந்த காரணம் சொல்ல முடியுமா? முடியா? இப்ப கேக்குறேன் நீ சோ போடலையே ஏன்? ஒண்ணுக்கு இருக்க போயிட்டு தூக்கிட்டு அடிச்சனா தெரியும். ஏடா ஒண்ணுக்கு இருக்க 1.5 மணி நேரமா உனக்கு? ஒண்ணுக்கு வந்தா போய் 1 நிமிஷத்துக்கு இருந்துட்டு வந்து போட வேண்டியதானே சோ? ஒண்ணுக்கு இருக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் எனக்கு மட்டும் இல்ல இவருக்கும் தெரியும். அப்புறம் ஏன் இந்த 1.5 மணி நேரம்? எனக்கு நீர் கடுப்பு தெரியுமா? பின்னாடி போய் நின்றுக்கிட்டு பேயிரே 3 சொட்டு வருது. அதுக்கு மேல மூத்திரம் வரல ஒரு மயிர் வரல. அங்க இருந்துக்கிட்டு சத்தம் போட்டா இதுலயா கேக்கு? அப்ப இவ்வளவு நேரம் நீ கடுப்பா பேசுறது காரணம் அந்த நீர் கடுப்பு தானா? ஆமா. இதான் முதல்ல சொல்ல நான் சுமூகமா கதையை நடத்திருப்பேன் அல்லவா? இதுல நீ முதல்ல கேட்டிருந்தா நான் நேரம் டெம்போல வந்திருப்பேன்ல. நீ சிறப்பாக கேளு. ஆக்கப்பூர்வமா நான் சொல்றேன் பதில. யாரு நீங்க? அபிஷேக பரிசுவா அனகர பிரியா விஷ்ணு சத்ர பிரியா சூர்யா கரகர பிரியா சுந்தரபா. எங்க ரக மயிரா தலையில அடிச்சுக்கற. ஐயோ யார் நீங்க கேட்டா சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டியா சோத்த வடிச்சாங்களா சுண்ட வச்சாங்களா அதையா கேட்டாங்க? யாருன்னு கேட்டியப்பா? யாருன்னு பேரை கேட்டேன். நாரதர். எப்படி இருக்கு உனக்கு புரியுதுல? இப்ப அவர் பேசுற யாருக்குமே புரியலையேப்பா. அப்படிதான் 2 ஆளா இருந்தா புரியாது. சரி என்ன நான் தான் நாரத மகரிஷி. அப்பா பிரம்மா. குண்டிய திருப்பாத.
ஏயாடி அவர் வாய் வேற புடுக்குற. சரி, வேற அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லாகமாக இருக்கிறாள். என் தாய் யாரென்று கூட தெரியாம நீ நல்லா இருக்கீங்க கேட்ட பாத்தியா? கைகுடியா உன்னை வாழ்த்துறேன். இப்ப சொல்றேன் என் தாய் யாருன்னு. வெள்ளை களை உடுத்தி வெள்ளை எப்படி உண்டு வெள்ளை கையாஸ். ஐயோ, வெள்ளை பூண்டை உரிச்சு இஞ்சி நச்சு சுக்குமணி காப்பிய வெள்ளை பூண்டை உரிக்கலப்பா, வெள்ளை பனி பூண்டுன்னா வெள்ளை நிற சேலை உடுத்தின்னு அர்த்தம். இதை நான் கேட்டேன். இப்ப என்னுடைய வரலாற்றை கூற வேண்டும் அல்லவா? ஏற்கனவே வரலாறு அழிஞ்சு தடமா தாயா இருக்கு. சரி விடு. என் தாய் கலைவாணி, நான் நாரத மகரிஷி. கலகம் செய்வதற்காக வந்திருக்கேன். ஆசையை வெறுத்தவன். மண்ணாசை கிடையாது, பெண்ணாசை கிடையாது, பொன்னாசை கிடையாது. ஆசையை அறவே வெறுத்தவன். எத்தீய பழக்கமும் கிடையாது. எந்த ஆசையும் இல்ல, எந்த ஆசையும் இல்ல. பீடி சிரட்டு குடிக்க மாட்டேன், வெத்தலை பேல பாக்கு போட மாட்டேன், பீரு பிராந்தி அடிக்க மாட்டேன். பொம்பளம்பல அந்த தீய எண்ணமே இல்ல. கணேசு போயல எந்த ஆசையும் இல்லையா? இப்படி ஒரு ஜீவனை இந்த உலகத்தில் நீ கண்டதுண்டா? அப்ப எனக்கான அங்கீகாரத்தை நீ வழங்குவதுதானே உனக்கான கடமையாக இருக்க முடியும். பீடி சிரட்டு இல்ல, வெத்தலை பேல பாக்கு இல்ல, பீரு பிராந்தி இல்ல, பொம்பளை வாசல்ல போயலகள எந்த ஆசையும் இல்ல. எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன மயித்துக்கு உயிரோடு இருக்கு? ஏண்டா பாராட்ட போறேன், எவ்வளவு கம்பீரமா நிக்கிற. என்ன உயிர் என்ன சாக சொல்லியா? அதுக்கு 85 வயசு. பீடி சிரட்டு கஞ்சா கிஞ்சா எல்லா பழக்கம் இருக்கு. ஐயோ, மீச தண்டி சின்ன பையலுக்கு பூரா இடுப்பு செத்து போய் படுக்க அவங்கெல்லாம் பேசாம இருக்காங்க. இந்த ஆளுக்கு எப்படி இருக்காரு பாருங்க. ஆமா, எப்படி இருக்காரு? சரி, இப்ப இதுக்கு என்ன இருக்கட்டுமே. இப்ப உள்ள காலத்துல பயலுக்கு பூரா எந்த பழக்கமும் இல்லாம இருக்கு. ஆட்டுக்கறி கூட சமயத்துல சாப்பிடறாங்க. ஆனா 30 வயசுல அட்டாக் வந்து திடீர்னு செத்து போயிரு. இருக்கிற வரையும் நல்லது கெட்டது திருப்பி செக்க ஜாக வேண்டியதானே. தவறான கருத்து. அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படி நீ வாழ்ந்தேனா உனக்கு சருகணி அந்த பைபா சேருது பத்தியா, அந்த இடத்துல தன்ராஜன் இப்படி வாழ்ந்தாருப்பான்னு உனக்கு ஒரு செல்ல வச்சாலும் வைப்பாங்கல்ல. ஏற்கனவே தமிழ்நாட்டுல உள்ள சிலைக்கே பிரச்சனை தாங்க முடியல. இந்த செல்ல வேற எங்கேயும் கொண்டு வைக்கிறீங்க. சரி, அது கடந்துட்டு போகுது. சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு உள்ள. ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. நீ என்ன பண்ற? நான் வெளியே இருக்கேன். எப்படி போகுது? திருத்திரியா போகுதுங்க. எப்படி போகுதுன்னா உனக்கு எப்படி போகுது இல்ல, நீ பாக்குற வேலை எப்படி போயிட்டு இருக்கு? அது நல்லா வெற்றிகரமா போய் கொண்டிருக்கிறதா? உன்னை நான் சாதாரணமா விடலாம் நினைச்சேன். ஆனா நீ பண்ண மண்டகணத்துக்கு எனக்கு வன்மத்தை இன்னும் குறைக்க முடியல. இப்ப குறைக்கிறேன். ஏதோ காவல் பாக்குறேன்னு சொன்னீங்க. என்ன காவல்? ஏதோ படிச்சேன்னு சொன்னீங்க. என்ன படிச்ச? பிஏ. எதுல பிஏ படிச்ச? தமிழ்ல. தமிழ்லையா? சத்தியம் பண்ணு. உண்மையிலேவா? உண்மையில. அதுக்கு நான் நெய் சட்டியா ஓட்ட முடியும். கேட்கிறவள் சொல்லியா? உண்மையிலே படிச்சிருக்கியா? ஏன்னா அதை வச்சுதான் நான் உன்கிட்ட கேட்க போறேன். திணைன்றிய திணையிலே பல வகையான திணை உண்டு. ஒன்னு கருந்திணை செந்திணை, மற்றொன்று இன்னொன்னு உயர்திணை அக்ரிணை. பலே படிச்சவன் தாயா. இதுதான் உன்னிடத்துல நான் எதிர்பார்க்கறது. சிறப்பு. இப்ப இதுவும் திணைதான், அதுவும் திணைதான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சுழி வித்தியாசம். 2 சுழி போட்டால் ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது, 3 சுழி போட்டால் மற்றொரு அர்த்தத்தை குறிக்கிறது. காவல் நீ தானே பாக்குற, திணை ஓன் தானே. அப்ப நீ சொல்லு, எத்தனை சுழி உனக்கு? 2 சுழியா அல்லது 3 சுழியா? சொல்லு. புரியலையா? புரியுமா கேட்கவா? சுழி வருதா? 2 சுழி போட்டா ஒரு அர்த்தம் வருதா? 3 சுழி போட்டா இன்னொரு அர்த்தம் வருதா? தானே நீ தானே பாக்குற, ஓன் தானே. அப்ப நீ சொல்லு, எத்தனை சுழி உனக்கு? 2 சுழியா 3 சுழியா? சத்தியமா 2 சுழியும்ல 3 சுழியும்ல 1 சுழி தாயா. டேய் காது கேட்குமாங்களா? நல்லா காதுல வாங்கு. 3 சுழி போட்டா ஒரு அர்த்தம், 2 சுழி போட்டா இன்னொரு அர்த்தம். தானே யாருது? ஓன் தானே. அப்ப சொல்லு, 2ஆ 3ஆ சொல்லி. ஒரு தலைமையில சத்தியப்படி சொல்லி நான் பொய்லாம் பேச மாட்டேன். உண்மையை பேசு. அவர்கிட்ட கூட கேட்டுப்பாரு. எனக்கு 2 சுழியும்ல 3 சுழியும்ல 1 சுழி தாயா. ஒண்ணா? ஒண்ணு இல்லையே. தலையிலக்கு சுழிய கேட்கலையா? திணைக்கு எத்தனை பாருவே. எப்ப இது என்னது? முதல்ல அந்த என்ன பேரை எழுதி வாங்கணும். முதல்ல பின்னாடி ஊரல் சரைய காய்ச்சறாங்க வரியாப்பா. சரி, அடுத்த காவல் யார் இருக்கா? அடுத்த காவல் 2 பேர். ஒண்ணு என் தங்கச்சி. சரி, உன் தங்கச்சியை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி யார் இருக்கா? இன்னொன்னு எனக்கு போட்ட ஒரு 10 கட்டை. அப்படியா? அதை நான் சந்திக்கலாமா? சந்தித்து ஆசி வழங்கலாமா? அழைத்து பாருங்கள். அப்பெண்மணிக்கு ஆசி வழங்கி விட்டு உன் தங்கைக்கு ஆசி வழங்குகிறீங்க. நாராயணா. ஜங்கீதா ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நானும் செத்தான்டா எதிரி. இந்த ஆளை கொடுப்பா. இப்படி வசனம் பேசும்போது நீ என்ன பண்ணாலும் எடுவிடாது. இருவரே தம்பி, அவர் சந்தேகம் பண்ண தீர்த்துட்ட. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? சந்தேகம் தெரியுமா தெரியாதா? கேட்கற நோத்தங்கம்மான்னு கேட்காம தண்ணியை போட்டாதான் கேட்பான். இவர் எல்லாத்தையும் குடிச்சு விட்டாரு. உனக்கு எப்படி தண்ணி இருக்கு? தம்பி, சாமி எங்க இருந்து வந்தாரு? மேலோகத்துல இருந்து வந்தாரு. மேலோகத்துல இருந்தது. மேலோகத்தை சுருக்கி சொல்லு. மேலோகத்தை சுருக்கணும்னா மேலூர்பா. நம்மலாம் எங்க இருக்கோம்? நம்மலாம் பூலோகத்துல இருக்கோம். பூலோகத்தை சுருக்கி சொல்லு. பூலூர். வெட்டிக்கார உங்களை மதிச்சு 2 பேரும் ஜெயிலு போட்டாருல்ல, யாரு? இவரு.
ஜங்கீதா நாளைக்கு 12 மணிக்கு இந்த லாவு எலும்பு பூரா பிடிச்சு வலிக்கும் பாரு. எதுக்கு வலிக்கும்? அப்ப தெரியும். அவரை செட்டியா? சரி எது குட்டிங்க? அன்பே. அன்பே. உன்னை 2 மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. 2 பேர் பார்க்க வந்திருக்காங்க. ஒன்னு சந்திரன் இன்னொன்னு சூரியன். இந்திரே வரலையா? சனி உச்சத்துல இருக்கு. இவனை கட்டினாவே உனக்கு சனி பிடிச்சா. நாரதர் மகாமுனி வந்திருக்கார். யார் வந்திருக்கா? ஏய் ஆனா ஒரு விஷயம் மாப்பிள்ளை. ஏய் டேய் மாப்பிள்ளை ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருவே. என்னன்னு? கோடி கணக்கில் பணம் வச்சிருக்கேன் கூட இப்படி மகிழ்ச்சியா இருக்க மாட்டேன். ஆமா. ஆனா இந்த 2 பேரும் இந்த வாழ்க்கையை திருப்தியா நீங்க வாழ்றீங்க பாரு. நீங்க நல்லா இருக்கணும்யா. ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். கேளு. இல்ல இந்த என்ன சரக்குன்னு தெரியல இவ்வளவு பணியில இறங்காம இருக்கு. அது வந்து என்ன சரக்கு? லோக்கலா? பேர் ரம்மா. வீரன். வீரன் ஒக்காவா? இன்னும் கொஞ்ச காலத்துல நாக்க பிடிச்சி இழுக்க போகுது. போ நாரதர் மகாமுனி கூட்டிட்டு வர்றேன். சாமி சாமி கொஞ்சம் கூட சுதி குறையுது இல்லையடா. இருக்க உச்சத்துக்கு தானடா போகுது சண்டாளைக்கு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வாழ்க வாழ்க பல்லாண்டு. சிறப்பான வரவேற்பு.
அதே மாதிரி எனக்கு மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சி என்ன தெரியுமா, நானும் உங்களுக்கு எத்தனையோ ஜோடி பொருத்தம் பார்த்திருக்கேன், இந்த ஜோடி மாதிரி ஒரு அமைஞ்ச ஜோடி பார்க்கவே இல்லை. இது எப்படின்னு கேளுங்க, இது திண்டுக்கல்ல இருந்து அடிமாடுக்கு கொண்டு வந்தது இது. இறைவன் அருளால் இந்த ஜோடி இன்று போல் இன்றும் நிலைத்து இருக்கட்டும். சூப்பர்யா. ஆளுக பல்லாண்டு. சரி, அடுத்த கால் யார் இருக்கா? என் தங்கை வள்ளி. எடுத்து வள்ளி நாயகம் அழைத்து வார்கள், ஆசி வழங்கும். தங்கச்சி ஜூச்சுக்குட்டி ஓடியாடா வா. நீங்க என்ன ஏன் பாட்டுக்கு வாசிக்கிறீங்களா அவர் ஆட்டத்துக்கு வாசிக்கிறீங்க? பாட்டுக்கு வாசிக்கணும், ஆட்டத்துக்கு வாசிக்கணும். ஜண்டி போட்டுருக்காப்பா அம்மா தங்கச்சி. அம்மா ஓ பேண்ட் போட்டுருக்கியா? சரி, வாயை வச்சிட்டு கம்முன்னு இருக்க மாட்டேன், அதையும் சேர்த்து கழட்டிடுறேன். அடுத்து தோண்டி தெரிஞ்சுக்கு. தங்கச்சி தங்கச்சி வேன்ல வரும்போது இந்த அண்ணன் கேட்டல, அண்ணே அப்பாவை பார்க்க முடியல, அப்பாவை பார்க்க முடியல கேட்டல. இந்த ரெண்டு முகரையும் பார்த்துக்க, இதுதான் நம்ம சித்தப்பா பெரியப்பா, இவர் மாதிரிதான் நம்ம அப்பா இருப்பார். எனக்கு அதெல்லாம் கூட வகுத்தறிச்சல்ல, நான் பாட்டுக்கு செவனேன்னு வீட்டுல படுத்து தூங்கி இருந்திருப்பேன். இந்த கோலத்தை பார்க்க போட்டு இழுக்கு அடிச்சியா? ஏன் தனியா பண்றீங்க? லேசா ஒரு 4 அடி வந்தா மேடைக்கு வந்துடலாம், எல்லாம் சேர்ந்து கூட ஆடலாம். உட்கார் பாக்க, உட்கார். குண்டி வெட்டி அவுந்து நீ ஆடுறவர். ஆமா அண்ணே, எதுக்காக கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்தன் நாரதர் மகாமுனி வந்திருக்கிறார். நாரத மகாமுனி வர நம்ம இடத்துக்கா? உண்மையாவா? ஆமா. பாத்தீங்களா? பார்த்தோம்டா. ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? வாங்கணும். நீங்க வாங்கினா மட்டும் போதுமானே, நான் வாங்கணுமா இல்லையா? நீங்க வாங்கணும்டா. அழைத்து பாருங்க. வண்டி செட்டிலுக்கு போயிடுச்சு சுவாமி. சாமி